ஒரு 10 நாளாகவே டே ரொம்பவே பிஸியாக ஓடிடுச்சு. இன்றைக்கி தான் கொஞ்சம் வீட்டில் ரிலாக்ஸாக இருக்கும். ஹஸ்பண்டும் ஊர்லேருந்து வந்து 4 நாள் ஆகிடுச்சு. அவருக்கு சரியாக இன்னும் சமைச்சு போட்ட திருப்தியே இல்லை. இந்த வாரத்துக்கான காய்கறி கூட வாங்கலை. சரி மாமாவை உருளைக்கிழங்கு மட்டும் காலையில் வாங்கிட்டு வர சொல்லி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் பண்ணிட்டேன். பசங்களுக்கும் ஹஸ்பண்டுக்கும் லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கும்போது வேலை சீக்கிரமாக முடிகிற மாதிரி இருக்கும். காலையிலேயே பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு எல்லாத்தையுமே முடிச்சுட்டு நம்ம வெளியே வந்துட்டோம்னா ஃபுல் டே ஃப்ரீயாக இருக்கிற ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் இங்கே வந்தப்போ இருந்து காலையில் மத்தியானம்னு சமைச்சிக்கிட்டு எனக்கு இன்னமும் டைமே பத்தாத மாதிரியே இருக்குது. சரி நாளையிலேருந்து சீக்கிரமாக எழுந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் காலையிலேயே முடிச்சிடணும்னு நினச்சா பசங்களுக்கு லீவ் இருக்கும்போது தான் நல்லா தூங்க முடியும். தூங்கலாம் அப்படின்ட்டு 7:30-8 மணி வரைக்கும் தூங்கிடுறேன். இப்படியே மாற்றி மாற்றி நினச்சி பசங்களுக்கு ஸ்கூல் லீவே முடிய போகுது. சரி போங்க, இனிமேல் 4 நாள் தானே, நல்லா தூங்கி எழுந்திரிக்கலாம். இன்னைக்கு லஞ்சுக்கு பாலக்கீரை பருப்பு போட்டு கடைஞ்சிட்டேன். அதுக்கப்புறமா கேரட் முட்டை போட்டு பொரியல் பண்ணிட்டேன். ரசம், தயிர், அவ்வளோதான்.